டிஎன் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி பேச போறோம். சனிப்பெயர்ச்சி எப்போ தொடங்கி எப்போ முடியுது, இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சார். நிச்சயமா. இப்ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பார்க்கும்போது வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பார்க்க போறோம். மார்ச் 6ஆம் தேதி காலை 8:26 பக்கம் வருது. இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் ரொம்ப முக்கியத்துவம்னா, நம்ம சிறப்பு பெற்ற சனீஸ்வரர் கோயிலாக நம்பிட்டு இருக்கிற திருநள்ளாறு, காரைக்காலில் இருக்கிற அந்த திருநள்ளாறு வழிபாட்டு ஸ்தலத்தில் பண்றாங்க. குச்சனூர் அங்கேயும் சனிப்பெயர்ச்சி யாகங்கள் பண்ணக்கூடிய காலகட்டம். பொதுவா சனிப்பெயர்ச்சி நடந்தாலே வாழ்வில் பல மாறுதல் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமா இருக்கு. இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன், உலகியல் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாசத்தில் நடக்கிற சனிப்பெயர்ச்சி இதுல ஒரு சூட்சம விஷயம் என்னன்னா, கிரகணங்கள் நடந்து முடிய உடனே வருகிற சனிப்பெயர்ச்சி. அப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17 சூரிய கிரகணம், மார்ச் 3ஆம் தேதி பக்கம் சந்திர கிரகணம். கிரகணமே ஆல்ரெடி ஒரு மாறுதலை கொடுத்து சனி பகவான் வரார். சனிப்பெயர்ச்சி வந்த உடனே குரு வக்கர நிவர்த்தி. ஆக சனிப்பெயர்ச்சி முழுமையாக தன் சொந்த வீச்சில் செய்ய போகிறார்னு அர்த்தம். இதுல 12 ராசிகள் ஒவ்வொரு தத்துவத்திலையும், இதுல குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தை ரீதியாக, தொழில் ரீதியாக, ஹெல்த் வைஸ், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், சொத்து சோகமா கிடைக்குமா, கடன்ல இருந்து மீண்டு வருவானா, இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் மக்கள் மனதில் நிலவிட்டே இருக்கு. அனைத்துக்கும் சனி பகவான் அருள போறார். ஏன் சனி பகவான் இவ்வளவு இதா பார்க்கிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, கிரகங்களில் ஈஸ்வர பெற்ற ஒரே ஒரு கிரகம் சனீஸ்வரன். மற்ற கிரகங்கள் இந்த மாதிரி இல்லை. சனிங்கிறது நீதிமான்க. அவர் எங்க இருக்காரோ, யாருக்கு என்ன கொடுக்கணும் சமமாக கொடுக்கக்கூடியது. ஈவன் இறைவனையே சனி பகவான் சனி பிடித்த காலகட்டம் உண்டு. அதனால இது மக்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கிற சனி பகவானா இருக்குது. நிச்சயமாக இது மிகுந்த யோகத்தை நம்ம பார்க்க போறோம். மீன ராசிக்காரர்கள் பத்தி பேச போறோம். அவங்கன்னு எடுத்துக்கிட்டாங்களே, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், இதனால ஓடுற ராசினா மீன ராசி தான். அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி சார் இருக்கு? அதாவது சனிப்பயிற்சியில் வாழ்வை கத்துக்கப்படுற ராசி. அப்ப உங்க ராசியில் தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மாறுறார். என்ன சார் சனி பயிற்சி வந்துருச்சு, பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்க போறார். வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸா நிறைய விஷயம் கத்துக்கிறது. பொதுவாக இந்த ராசிக்கு ஒரு சில விஷயம் செஞ்சுட்டா சக்சஸ் ஆயிரும். சனி பகவான் உங்கள் ராசியை வந்து விட்டால் கொஞ்சம் ஸ்லோவாகும். நிதானம் பிரதானம். அப்ப மெதுவாக செய்கின்ற அனைத்து விஷயம் சக்சஸ் ஆகும். இப்போ முதல்ல இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு சம்பந்தப்பட்டது, சிறு சேமிப்பு சம்பந்தப்பட்ட செய்தால் வெற்றி. ராசி வேலையாட்கள் வைக்காம இவங்களே வீட்டு வேலைகள் செய்தால் இன்னும் இதா இருக்கும். முதல்ல இவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு தான். 7இல் சனி பகவான் பார்க்கும் காலகட்டத்தில் திருமண யோகம் வருகிறது. சனி பார்த்தா திருமண தடை இல்லை, திருமண தாமதம் சொல்லணும். சனிங்கிறது டிலே, நாட் டினைட். அப்ப இந்த ராசிக்கு திருமண யோகம் வருது. அப்ப அதை பார்த்து பண்ணலாம். சனி 10ஆம் பார்வையா 10ஆம் வீட்டை பார்க்குது, அது குருவும் பார்க்குது. அப்ப 10ஆம் வீடு வலுக்கும் போது தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் செய்து தொழில் வளர்ச்சிக்காக இவங்க டெவலப் பண்ண போறாங்க. இந்த ராசி செல்வ கடாட்சம் வருவதற்காக பொறுமையாக பண்ணணும். என்ன இந்த ராசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தங்கள் மட்டும் இருக்கும். இந்த ராசி அடிக்கடி சனிக்கு ஒரு சில பரிகாரம் கொடுக்குறேன், பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிருவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் வெளிநாட்டுக்கு போயிட்டா நல்லா இருக்கும், புதுசா கத்துக்கிட்டா இந்த ராசி இப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, ஒரு இடத்த மட்டும் இன்னொரு போகிறது, கணவன் மனைவிடம் விட்டு கொடுத்து போகுதல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராசிக்காரர் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அடுத்த 2-3 பாயிண்ட் இருக்கு. முதல்ல இந்த ராசி தன் உழைப்பணம், குடும்பம் நல்லா இருக்கும், தன் குழந்தைகள் சூப்பரா இருக்கும், இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்டு தன் பேர்ல படம், மனைவி பேர்ல குழந்தை பேர்ல போடும்போது நல்லா இருக்கும். வேலையில நிறைய கத்துக்க போறாங்க. இவங்களுக்கு ஆடு மாடு வளர்ப்பு, சினிமா சம்பந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது யோகமா இருக்கு. பொதுவா இவங்களுக்கு மீன் வளர்க்கலாமா, மீன் பண்ணை போடலாமா, கோழி பண்ணை போடலாமான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருகிற காலகட்டம். கம்ப்யூட்டர் இருப்பாங்க, ஆனா இவங்களுக்கு தோணும். கண்டிப்பா. அப்ப இந்த டெக்னாலஜி புது அப்டேட் ஆகிற மாதிரிலாம் இந்த ராசிக்கு வந்திருக்கு. ஓகே சார், எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் தேவைன்னு சொல்லுவீங்க? இந்த ராசிக்கு கவனம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உடம்பு ரீதியா பார்த்துக்கணும். ரைட்டா, ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கான்சியஸா இருக்கும். ஏன்னா ராசிக்கு ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட வேறுபாடு வர வாய்ப்புண்டு, தாயின் உடல்நிலை சின்ன சின்ன தொந்தரவு வர வாய்ப்புண்டு. அப்ப ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். இந்த ராசி உணவு பழக்கம், எண்ணெய் பொருட்களை தவிர்த்து விட்டு உடம்பு சம்பந்தப்பட்டதை கான்சியஸா எடுத்துக்கிட்டாலே சக்சஸ் ஆயிரும். உடம்புல பாத்தீங்கன்னா வைட்டமின்ஸ் லெவல்ல கம்மியா இருக்கும். இப்பதான் பார்த்தாங்கன்னா ஆமாங்க உடம்புல வைட்டமின்ஸ் கம்மி அப்படி இப்படிங்க. அப்ப இவங்க பரிகாரம்னா தன் இருக்கிற வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். தன் வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டாலே ஃபர்ஸ்டா இருக்கும். அப்ப தான் இருக்கிற இடம் சுத்தமாக இருந்து டெய்லி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்கிறது, சனீஸ்வரர் வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ராசி பிளஸ்ஸா மாறிடும். அப்ப எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ஆனால் நிச்சயமா நடக்கும்.
ஓகே சார், இப்போ நீங்க கோழி பண்ணை அந்த மாதிரி வைக்கிற ஐடியா வரும்னு சொல்லுவீங்க. ஆல்ரெடி அந்த தொழில்ல இருப்பாங்கல்ல, விவசாயம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த நேரம் எப்படி சார் இருக்கு? ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ப இன்னும் கொஞ்சம் விருத்தி பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் வருகிற காலகட்டம் வருது. இப்போ ஒரு கோழி பண்ணைனா அடுத்து இன்னொரு கோழி பண்ணை பண்ணுவாங்க. அது கூட ஆடு மாடு வளர்க்குற அம்சம் உண்டும். பொதுவாக பசு சம்மந்தப்பட்டதில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ தன் உடல் உழைப்பு பண்ணுற மாதிரி இதில் என்னன்னா இவங்களை ஒரு வண்டி வாகனம் வச்சு ஒரு வண்டி வாகனம் இவங்களே டிராக்டர் வாங்குற மாதிரி, அதாவது கடின உழைப்பு உடைய உடல் வேர்த்தால் இவங்க உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் சூட்சமம். அப்போ இவங்க உடல் உழைப்பு வர மாதிரியா தான் வருது இந்த காலகட்டத்தில். ஓகே சார், பெண்கள் வயதானவர்களுக்கான சிறப்பு பலன்கள் ஏதாவது? அப்போ பெண்கள் வயதானவர்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வேலை இல்லாதவங்க வேலை கிடைச்சிடும். அப்போ உடல் நலம் சம்மந்தப்பட்டு அது பொதுவாக எல்லாத்துக்கும். அது தவிர வயதானவங்களுக்கு என்னன்னா தன்னை பார்க்கற யாருமே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு பார்க்கறக்கு ஆள் வந்துடும். என்னதுன்னா ஒன்று சொந்த பந்தம் பார்க்க ஆரம்பிச்சிடும், இல்லை கவர்மெண்ட்ல சப்போர்ட் கிடைச்சிடும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வயதானவங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகை கிடைக்காம இருந்தது. 1000 ரூபாய் நம்ம சொன்னாங்க, இப்போ ஏற்றுறாங்களோ தெரியல. அந்த உதவித்தொகை தட்டி போனவங்களுக்கு திருப்பி போய் இப்போ அப்ளை பண்ணால் கிடைச்சிடும். உனக்கு கிடைக்க வேண்டிய விதி இருந்தால் கிடைச்சிடும். இப்போ பேங்க் சம்மந்தப்பட்டதில் நிறைய பேருக்கு டிரான்சாக்ஷன்ல குழப்படி இருந்தது, அதெல்லாம் கிடைச்சிடும். இதை விட இந்த ராசி 6ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து கொஞ்சம் உடம்பு பிரச்சனை, கடன் நோய், கடன் சம்மந்தப்பட்டதுக்கு இப்போ என்னன்னா உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும்போதே கடனை குறைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ பெண்களுக்கு குறிப்பாக தனித்து தன்னம்பிக்கையுடன் வாழ்கிற அம்சத்தை இந்த சனி பகவான் கொடுத்தார். யாரும் இல்லை, இந்த சனி இருக்கார், நான் இனி இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், இவங்க இந்த டைம்ல எந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணா சக்சஸ்ன்னு சொல்லுவீங்க? நிச்சயமா இந்த ராசிக்கு சொல்ல வேண்டும், உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட அனைத்துமே சக்சஸ். இப்போ உடல் வேர்த்தால் சக்சஸ் சொல்லிட்டேன். இவங்க விவசாயம் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். இதில் இவங்களுக்கு ஒரு சில செருப்பு போடாமல் நடந்து போயிட்டு பண்ணிட்டு தான் நடக்கலாம். அப்போ இவங்களே சைக்கிள் ஓட்டி பண்ணலாம். அப்போ இவங்க எந்த தொழில் பண்ணாலும் ஒரு வேர்வை வருகிற உடம்பு உழைப்பு இருக்கிற அனைத்துமே சக்சஸ் தான். ஓகே சார், இவங்களுக்கான சிறப்பு வழிபாடு கோயில் தலங்கள் சொல்லிடுங்க. நிச்சயமா இவங்களுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்க குச்சனூர்ல இருக்கிற சனீஸ்வரர், அது சுயம்பு சனீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு முதல்ல காவல் தெய்வத்தை கும்பிட்டுட்டு அப்புறம் சனீஸ்வரர் கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிருவாங்க. சனீஸ்வர பகவான் இவங்களுக்காக காத்திருக்காருன்னு சொல்லணும். ஓகே சார், நம்ம நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நம்மளோட நேயர்களும் கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, போயிட்டு வந்து நன்மை நடந்துச்சுன்னு. நன்றி சார். தேங்க்யூ.